தளபதியோட கோட் படத்துல இந்த ஒரு சீனை எடுத்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சோ அந்த ஒரு சீன் என்ன, அந்த ஒரு சீனால படத்துக்கு வந்த ஒரு சின்ன பாதிப்பு என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். இன்னமும் கோட் படம் பார்க்காதவங்க தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்காதீங்க, ஏன்னா படத்தோட ஸ்பாயிலர் இந்த வீடியோல கண்டிப்பா இருக்கு. ஓகே, டைரக்டர் வெங்கட் பிரபு இந்த ஒரு சீனை படத்துல இருந்து தவிர்த்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அது என்ன அப்படின்னா, படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் படத்துல யார் யார் என்னென்ன நேம் கேரக்டர்ல நடிச்சிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரோ கொடுத்திருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு அது தேவையில்லை அப்படின்னு தான் தோணுச்சு. அது மட்டும் இல்லாம அதுவே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் டியூரேஷன்ல கொடுத்திருந்தாங்க. வெங்கட் பிரபு இப்படி பண்ணதுனால படத்துக்கு வந்த ஒரு சின்ன பாதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கேரக்டர் இன்ட்ரோ முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு முக்கியமான ட்விஸ்டே பாத்தீங்கன்னா படத்துல காட்டியிருந்தாங்க. அதாவது தளபதியோட அந்த க்ளோன் சீன் காட்டியிருப்பாங்க. சோ இந்த க்ளோன் சீன் வரதுக்கு முன்னாடியே கேரக்டர் இன்ட்ரோ சீன் வரதுனால படம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சு நிறைய பேர் தியேட்டரை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. சோ இந்த கேரக்டர் இன்ட்ரோ சீனை வச்சிருக்காம இருந்திருக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா க்ளோன் சீனுக்கு அடுத்ததான் இந்த கேரக்டர் இன்ட்ரோ சீனை வச்சிருந்திருக்கலாம். சோ வெங்கட் பிரபு ஏன் இப்படி மாத்தி வச்சாரு அப்படின்ட்டு தெரியல. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த கேரக்டர் இன்ட்ரோ சீனே தேவையில்ல அப்படின்னு தான் சொல்வேன். ஓகே நண்பா, இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.